சமையல் எண்ணெயில் எது பெஸ்ட்டுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒவ்வொரு எண்ணெயோடைய தனித்துவமான நன்மையை முதல்ல பார்ப்போம். கடலெண்ணெய். கடலெண்ணெயில் அதிகமான மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஃபைட்டோஸ்டீரால், விட்டமின் இ மற்றும் ரெஸ்வெரட்ரால் இருக்குது. இந்த ஃபைட்டோஸ்டீரால்ஸ் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது. நல்லெண்ணெய். பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான செசமின், செசமோலின், செசமால் மற்றும் விட்டமின் இ நல்லெண்ணெயில் இருக்குது. இது இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை தடுக்குது. தேங்காய் எண்ணெய். லாரிக் ஆசிட் அப்படிங்கிற மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் இதில் அதிகமாக இருக்குது. இதுக்கு கிருமிகளை அழிக்கும் தன்மை உண்டு. அரிசி தவிட்டு எண்ணெய். இதில் காமா ஒரைசனால் மற்றும் பிளான் ஸ்டீரால்ஸ் அதிகமாக இருக்குது. இதோட ஃபேட்டி ஆசிட் ப்ரொஃபைல் பேலன்ஸாக இருக்குது. அதாவது சேச்சுரேட்டட், மோனோ அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் சரியான விகிதத்தில் இருக்குது. இது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளிசரைட் அளவை குறைக்க உதவுது. கடுகு எண்ணெய். இதில் ஐடியலான omega-3:omega-6 ரேஷியோ இருக்கிறதால இருதய பாதுகாப்புக்கு நல்ல எண்ணெய். இதில் இருக்கிற அலைல் ஐசோத்தியோசைனேட்டுக்கு நுண்ணுயிர்களை எதிர்க்கும் தன்மை உண்டு. பாமாயில். இதில் ரொம்பவே அதிகமாக டோகோட்ரைனால்ஸ் மற்றும் கெரட்டினாய்ட்ஸ் இருக்குது. டோகோட்ரைனால்ஸ் உடலில் இயற்கையாக உருவாகும் எல்டிஎல் மற்றும் விஎல்டிஎல் கொலஸ்ட்ரால் உற்பத்தியை குறைக்குது. இப்போ பார்த்ததில் ஒவ்வொரு எண்ணெயிலையும் ஒவ்வொரு தனித்துவமான பயோஆக்டிவ் காம்பவுண்ட் இருக்குது. அதனால் சமையலுக்கு இந்த எண்ணெய் தான் பெஸ்ட் அப்படின்னு எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அதிகமான நன்மைகள் கிடைக்க இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 1, ஒரே எண்ணெயை பயன்படுத்தாமல் எல்லா எண்ணெய்களையும் சுழற்சி முறையில் பயன்படுத்துங்க. நம்பர் 2, ஒரு நாளைக்கு 20-30 ml, அதாவது 4-6 டீஸ்பூன் எண்ணெய் தான் எடுத்துக்கணும். நம்பர் 3, பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி பயன்படுத்தாதீங்க. நம்பர் 4, அடிக்கடி எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை சாப்பிடாதீங்க.